பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. ஆஹா ஆஹா, அற்புதமான ஒரு நிகழ்வு, ஆனந்தமான ஒரு நிகழ்வு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமுதிரை ஹாலாஷ்ய சேத்திரம், கடம்பவன சேத்திரம், ஜீவன் முக்தி சேத்திரம், சிவராஜதானி என்று சொல்லக்கூடிய இந்த மதுரை மாநகரில், கூடல் மாநகரில், கன்னிவள நாட்டில் மீனாட்சி அம்பிகையும் சோமசுந்தரரும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மதுரை மாநகரில், கூடல் மாநகரில் இந்த வைபவம் சீரும் சிறப்புமாக ரொம்ப வருஷமா நடந்துன்னு வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையில இருந்து பார்த்துன்னு வரேன். எத்தனை வருஷமா இது நடக்கிறதுன்னு நீங்க உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். 1995 இருந்து மகாருத்ரம்னு ஸ்டார்ட் பண்ணினோம். இந்த மகாருத்ரம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 3 வருஷம் கழிச்சு 1998 சேதுபதி ஸ்கூல்ல அதிருத்ரம் பண்ணினோம். இதே மாதிரி 8 நாளைக்கு. அதுக்கு பிற்பாடு 2003 அதிருத்ரம் பண்ணினோம். அதுக்கப்புறம் 2008 பண்ணினோம். அதுக்கப்புறம் 2013 பண்ணினோம். இந்த 2012 பண்ணினோம். இந்த 2012 இருந்து தொடர்ச்சியா இப்ப 2025 வரையும் 14 அதிருத்ரம் தொடர்ச்சியா நடந்து வரும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி அதிருத்ரம். சர்வப்பிராய சித்தம். இந்த சர்வப்பிராய சித்த கர்மா பண்றது சாஸ்திரோக்தமா ராஜாங்க பரிபாலனம் பண்ணக்கூடியவா, ராஜாக்கள் பண்ணக்கூடிய விஷயம். நாங்க வைதிகாலா தீர்மானம் பண்ணி எங்க குருநாதர் எங்களுக்கு ஆக்கியம் கொடுத்த பிரகாரம் எல்லா மதுரையில் உள்ள ஜனங்கள் எல்லாரோட ஒரு சகிதத்தையும் கூட இந்த மிகப்பெரிய வைபவத்தை நடத்திட்டு வரோம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நாம் பார்த்த அளவுல நிறைய ஊர்ல இருந்து அந்த வேத விற்பனர்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் சொல்லக்கூடிய வாத்தியார்கள் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், பார்த்திருக்கேன். இது எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா, எத்தனை நாள் நீங்க தங்கி இருக்காங்க, அவங்களுக்குரிய ஒரு வசதிகளை பத்தி சொல்லுங்களேன். இது கிட்டத்தட்ட ஒரு 121 வைதிகா ரித்திகாள் சொல்லக்கூடியது 121 பேர் வேணும். நான் மதுரையிலேயே கிட்டத்தட்ட 121 பேர் இருப்பான்னா எல்லாரையும் அன்வயம் பண்ணிக்க முடியாதுங்கிறதுக்காக மதுரையில இருந்து ஒரு 40 பேர், பாக்கி 80 பேர் வெளியூர்ல இருந்தா வந்திருக்கா. அந்த 80 பேர்களுமே ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கா. அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து 2 கணம், ஒரு கணம்னா 11 பேர், அங்க இருந்து ஒரு 20 பேர், கோயம்புத்தூர்ல இருந்து 20 பேர், கும்பகோணத்துல இருந்து ஒரு 10 பேர், திருச்சியில இருந்து 10 பேர், கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து 10 பேர், அதுக்கப்புறம் சேலத்துல இருந்து ஒரு 10 பேர், திருநெல்வேலியில இருந்து 10 பேர், இந்த மாதிரி ஒரு 80 பேர், 80 ரித்திகாள் அசலூர் இருந்து வந்திருக்கா. அவ எல்லாருமே இந்த ராஜம் ஆடிட்டோரியம்ங்கிற ஒரு மண்டபத்துல, டிவிஸ்காரோட மண்டபத்துல தங்கி இருக்கா. அவளுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுத்து இங்க தங்க வச்சிருக்கோம். டெய்லி அவ பாராயணம் பண்றதுக்காக, இந்த கர்மாவை பூர்த்தி பண்ணுறதுக்காக. இதுல நான் பார்த்த வரைக்கும் அதாவது 11 சதுரங்களை அமைச்சு அழகா நீங்க அந்த கும்ப கலசங்கள்லாம் வச்சிருக்கீங்க. அந்த 11 சதுரத்திலையும் ஒரு சதுரத்துல எத்தனை கும்பங்கள் வச்சிருக்கீங்க? ஒரு சதுரத்துல 11 கும்பம் வச்சிருக்கோம். இந்த 11 கும்பத்திலையும் மகாதேவா, சிவஹா, ருத்ரஹா, சங்கரஹா, நீலலோஹிதா, ஈசானஹா, விஜயஹா, பீமஹா, தேவதேவஹா, பவோத்பவஹா
ஆதித்யாத்மா ஸ்ரீ ருத்ரன்னு சொல்லக்கூடிய 11 ருத்ர கணங்களை ஆவாகனம் பண்ணி இந்த ருத்ர விதானமான பூஜைகளை பண்ணி ருத்ரத்தையே பாராயணம் பண்ணி ருத்ர விதானமான உத்தராங்க பூஜையை பண்ணி டெய்லி ஒவ்வொரு நாளும் 11 ஆவர்த்தி, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 11 ஆவர்த்தி, அதற்கு முன்னதாக மகன்யாசம் என்று சொல்லக்கூடிய மகன்யாசம் பண்ணிட்டு இந்த ருத்ர ஜபத்தை பாராயணம் பண்றோம். மொத்தம் 14,600 ஆவர்த்தி இந்த ருத்ர சங்கையில இருக்கு. அதனால 641 நினைக்கிறேன். அந்த 641 சங்கை பூர்த்தி ஆகிறதுக்காக தொடர்ச்சியா இது 11 நாளைக்கு பண்ணணும். ஒரு நாளைக்கு 11 ஆவர்த்தி மேனைக்கு. இங்க நம்ம ஒரு காலதேச வர்த்தமானத்தை அனுசரணை பண்ணி ஒரு நாளைக்கு 2 ஆவர்த்தியா பண்ணிருக்கோம். 5 நாளைக்கு 2 ஆவர்த்தி, முதல் நாளைக்கு 1 ஆவர்த்தின்னு மொத்தம் 14,641 ஆவர்த்தி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. இந்த கும்ப கலசங்கள் வைக்கிறதுடைய தாத்பரியம் நோக்கம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களும் இதுல அடக்கம்ங்கிறதுக்காக தான். ஏன்னா அக்னி சர்வா தேவதாக, அக்னியில எல்லா தேவதையும் இருக்கா. எல்லாமே நமக்கு வேதம் தான் பிரமாணம். இந்த வேதம் பிரமாணம்ங்கிற வாக்கியத்தை உத்தேசம் பண்ணி தான் எல்லாமே ஆகாரம் பண்றோம். அக்னியில எல்லா தேவதைக்கு உண்டான ஹோமங்கள் எல்லாம் பண்ணி அந்த திரவியங்கள் தானியாதிகள் போக்குவரத்து சமைத்து அன்ன ஆட்சியத்தெல்லாம் பண்றோம். அந்த தேவதை கரெக்டா போய் சேர்த்துருவார் அக்னி பகவான். இப்போ எப்படி டெல்லியில இருந்து நமக்கு ஒருத்தர் ஒரு பணம் மணி ஆர்டர் பண்ணாங்கன்னா அவள் கரெக்டா அட்ரஸ்க்கு அவளுக்கு அக்னால சொல்லிட்டு போறதோ அந்த மாதிரி இங்க ஆப்போவை சர்வா தேவதாக. ஆபகான்னா தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல தான் வைப்ரேட்டிங் பவர் ஜாஸ்தி. அதனாலதான் எல்லா தேவதா மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடிய அக்ஷரம் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு உச்சாரணத்தோடு கூடிய ஒரு வேத மந்திரத்தை அதை அப்சர்வ் பண்ணி அந்த ஒரு வைப்ரேட்டிங் வச்சுட்டு அந்த வைப்ரேட்டிங் வாட்டர் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினால் சுவாமி நமக்கு அனுகூலம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவார்ங்கிற ஒரு தாத்பரியம். இது மூலாதாரமா ரிஷியல் காலத்துல நைமிசாரணத்து ரிஷியல் காலத்துல எழுதி வந்திருக்கிறதுனால அதை பண்ணிட்டு வரோம். நான் நினைக்கிறேன் இந்த கும்ப தீர்த்தம் அந்த பிம்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு எத்தனை ஆன்மீக ரீதியா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, பெரியவா நமக்கு சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஒரு தாத்பரியம், ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஏன்னா கோவில்கள்ல கும்பாபிஷேகம் எத்தனையோ நான் பார்த்திருக்கேன். அதுல எல்லாம் இந்த கும்பத்து தீர்த்தத்தை கலசத்திலையும் பிம்பத்திலையும் விடுறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்துறது. இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கே. அப்புறம் நம்ம ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன குழந்தையில இருந்து. இந்த 4 வேதங்கள் சொல்லப்படுவதன் விவரம், வேதம் இறைவனுக்கு மூச்சு காற்று அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இங்க ஜபிக்கப்படுகிறதா? கட்டாயமாக வேதம் தான் சிவன், சிவன் தான் வேதம். வேத சிவஹா சிவோ வேதா வேதாத்தியாயி சதா சிவஹான்னு இருக்கு. இந்த வயசுக்கிரமே கிடையாது. வேதாத்தியானம் பண்ணவா எல்லாருமே சிவஸ்வரூபம் தான். அந்த மாதிரியான ஒரு தேவதா சுரூபமா இருக்கக்கூடிய வேத மந்திரத்தை அங்க அபிமந்திரணம் பண்ணினோம்னால் அந்த இடத்துல சுவாமி சாட்சாத்காரமா இப்போ ருத்ரம் சொல்லக்கூடிய ஒரு சில அக்ஷர சுரபேதங்கள் இருந்தாலும் அந்த வேத மந்திரத்தினால் அந்த பூரா சுத்தியாகி சுவாமி திருப்தி அடைஞ்சுடுறார். நமக்கு பக்தியை வச்சினேன்னு என்ன வரம் வேண்டும் கேள்னா நம்ம கேட்க தெரியாது. சுவாமி இந்த இதெல்லாம் உச்சசாயி சந்தோஷமாகி உச்சி குளிர்ந்து நமக்கு என்ன வேணுமோ சுவாமியே நமக்கு அனுகிரகம் பண்ணிடுறார். அதோட காரணம் அதுதான். நீங்க சொல்றதை கேட்கும்பொழுது என்ன வரம் வேறென்ன வரம் கேட்பேன் தாயே, என் மனமறிந்து அருளும் தேவியே, அருளை நான் வேண்டவா, பொருளை நான் வேண்டவா, புகழை நான் வேண்டவா, நல்ல பண்பை நான் வேண்டவா, இவை அனைத்தும் கலந்த நீ ஈசன் மனைவி அல்லவா என்று கேட்க தோன்றுகிறது. இந்த பூர்ணாகுதியின் விளக்கம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. சுவாமியோட சந்துஷ்டம் தான் எல்லாமே. பூர்ணாகுதினா இப்போ ருத்ர ஹோமத்துக்கு உண்டான தசாம்சத்துக்கு உண்டான ஹோமங்களை பூரா பண்றோம். மகார்ணவம்னு ஒரு நூல் இருக்கு, மிகப்பெரிய நூல். அந்த மகார்ணவோக்த பிரகாரங்கிற மாதிரி மகார்ணவத்துல என்ன சொல்லியிருக்கோ, என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் தான் இங்க பூஜை பண்றோம், அதன் பிரகாரம் தான் இங்க ஜபம் பண்றோம், அதன் பிரகாரம் தான் ஹோமம் பண்ண போறோம். இதுவே எல்லாமே மகார்ணவத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் ஹோமம் பண்ற போது பூர்ணாகுதினா நமக்கு எல்லா விதமான விட்டு போயிருந்தா கூட அதுல சேர்ந்துடும். எல்லாமே கொஞ்சம் பொடி இல்லாத திரவிய பொடிகள், திரவியாகுதி அனைத்துமே அதுல வந்துடும். தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே, வஸ்திராதி, எப்படி ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், எல்லா விதமான வாசனாதி திரவியங்கள், பட்டு புடவைகள், மாலைகள், புஷ்பங்கள் எல்லாமே பூர்ணாகுதியில சேர்ற போது சுவாமியோட உச்சி கொடுத்து சுவாமி ஏதாவது நமக்கு அனுகிரகம் பண்ணியே ஆணுங்கிற அவரை கண்டிஷன் நம்ம கொண்டு விடுற மாதிரி சுவாமி நம்ம கண்டிப்பா நிச்சயம் இங்கேயே தான் இருக்கார். ஏன்னா சிவபெருமான் உக்ரமான தெய்வம். வேதமே நமஸ்காரம் பண்ணி தான் போறது அவர்கிட்ட. நமஸ்தே ருத்ரமன்யவபுதோ தைஷவே நமஹ, நமஸ்தே ருத்ரமன்யவே பாஹுப்யாமுததே. ஏ ருத்ரா,
உன்னை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கிறேன். ஏ ருத்ரா, உன்னோட பாகுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். பாகுன்னா புஜங்கள், அதுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னா வேதமே நமஸ்காரம் பண்ணி தான் அதோட பிரார்த்தனையை சொல்றது. அதன் மாதிரி நம்மளால மனுஷ ஜென்மால நம்மளால என்னென்னலாம் முடியுமோ அத்தனையும் சேர்த்து பூர்ணாகுதி பண்றோம். சுவாமி சந்தோஷமா குளிர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த திரவியாகுதி அப்படிங்கறதுடைய விளக்கம் பத்தி சொல்லுங்களேன். திரவியாகுதினா சுவாமிக்கு எல்லா விதமான அக்னி ஸ்வரூபமா இருக்கார். அக்னி ஸ்வரூபமா இருக்கிற போது நம்ம அபிஷேகமா பண்ண முடியாதுன்னா திரவியங்கள் உண்டான பொடிகளை பூரா அதில் திரவிய பொடிகளை பூரா அதுக்கு ஒன்றா சேர்க்கிறோம். திரவிய பொடினா மஞ்சப்பொடி, எல்லா விதமான பொடிகளும், திரவிய பொடி, ஏலக்காய் பொடி, சந்தன பொடி, அந்த பொடி, எல்லா பொடிகளையும் அதுல போட்டு எல்லா விதமான பொடிகளையும் அதை வந்து திரவியாகுதியா சுவாமிக்கு நம்ம அந்த அக்னியில ஆகுதி பண்றோம். அதே மாதிரி இப்ப பூர்ணாகுதின்னு சொல்றோம், எதுவுமே நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த பூர்ணாகுதியுடைய விளக்கம், பூர்ணாகுதியோட விளக்கம் பூர்ணகிதா புண்ணிய புண்ணிய கீர்த்திரநாமஜ மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுரேதா வசுப்ரதாங்கிற மாதிரி வேத மந்திரம் சொல்றது. பூர்ணமான பலன் வேணும்னா பூர்ணாகுதி பண்ணினாத்தான் அந்த கர்மாவுக்கு உண்டான பூர்ணமான பலன் கிடைக்குங்கிறது, பூர்த்தி ஆகுதுங்கிறது நமக்கு வேதம் சொல்றது. வேத பிரமாணமா நடக்கிறதுனால அந்த பூர்ணாகுதி விசேஷமா பண்றோம். இதுல வந்து அந்த பூர்ணாகுதி பண்ற அன்னைக்கு சுகாசினி பூஜை, அப்புறம் வந்து நீங்க தம்பதிகள் பூஜைகள்லாம் பண்றீங்க இல்லையா, அதோடைய தாத்பரியம் என்னன்னு தெரியும். சுஹாசினி பூஜைனா க்ஷேத்திரம் விசேஷம், மீனாட்சி பட்டணம். எந்த ஊர்லயும் சுஹாசினி பூஜை உண்டு. அந்த தேவதைக்கு உண்டான அம்பாவை தனியா ஆராதனை பண்ணணும். ஏன்னா அம்மாவை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அப்பாட்ட போனோம். எல்லாமே முதல்ல அம்மாட்ட சாப்பிடும் போது விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் அப்பாட்ட சாங்ஷனிங் போறோம் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல நம்ம அம்மாவுக்கு உண்டான பூஜை சுஹாசினி பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாயார் தாப்பனா 2 பேரையும் உட்காந்து வச்சு பார்வதி பரமேஸ்வரா ஆவாரம் பண்ணி இந்த தம்பதிகளுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணி இந்த தம்பதி பூஜையை பண்றோம். அதான் பார்வதி சுஹாசினி பூஜை, தம்பதி பூஜைன்னு பேர் இருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த கண், காது, மூக்கு, வாய், மெய்னு சொல்லக்கூடிய இந்த 5 உறுப்புகளுக்கும் இங்க வந்து ஒரு விருந்து கொடுக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதை பண்ணின ஒரு கருத்துனா, கண் வந்து நம்ம பார்க்கிறது. எல்லா விதமான பூஜைகள், புரஸ்காரங்கள், தீபாராதனைகள், சுவாமி அலங்காரமா இருக்கார், அதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். காதால சொல்லக்கூடிய வேத மந்திரங்களா பூராத்தையும் வேத மந்திரங்களை பூரா கேட்கிறோம். அதுக்கப்புறம் வாயால் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வந்து நமசிவாயாங்கிற மந்திரத்தை சொல்றோம். எல்லா விதமான உணவுகள்லாம் உண்டு, அதோட ருச்சி தெரிஞ்சாலும் நமசிவாயாங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நாம சொல்றதுனால அதோட ருச்சி நமக்கு தெரியுது, அதை நம்ம சொல்றோம். இந்த கண், காது, மூக்கு, செவிக்கு நல்ல மூக்கு வந்து எப்படின்னா எல்லா விதமான வாசனாதி திரவியங்கள் எல்லாம் நுகர்றோம். புஷ்பம், போக்குவரத்து, ஊதுபத்தி, சாம்பிராணி வாசனைகள்லாம் நுகர்றோம். எல்லா அங்க அவயங்களுக்கும் நம்ம எல்லா விதமான ருச்சிகரமான ஒரு இதை கொடுக்கறதால சுவாமியோட ஒரு பிரபாவத்தை தவிர வேற இன்னும் மனசு தோணாது அப்படிங்கிறதுக்காக இந்த 5 இந்திரியங்கள், 5 இந்திரியங்களுக்கும் நம்ம எல்லா விதமான இதையும் கொடுக்குறோம். அதாவது நீங்க சொல்றதை பார்த்தா இப்ப வந்து மலர் அலங்காரத்தை பார்த்தோம், அந்த வேத மந்திரத்தினுடைய ஒலி வைப்ரேஷன் இங்க எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது. அப்புறம் வாசனை திரவியங்கள் டெய்லி வந்து செவிக்கு உணவு கிடைச்சிது, நமக்கு பிரசாதமுக்கு வயிற்றுக்கு உணவு கிடைச்சிது. அப்புறம் வந்துட்டு இந்த பிரசாத உணவு எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்ந்தோம். மனதிற்கு ஒரு இதம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒட்டு மொத்தத்துல வந்து ஒரு மனசு வந்து லயித்து இருக்கக்கூடிய இடம் தான் ஆலயம்னு சொல்லுவா. ஆன்மா லயித்து இருக்கக்கூடிய இடம் ஆலயம்னு சொல்லுவா. இது வந்து ஒரு தேவலோகமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியறது. மொத்தத்துல வந்து இது எப்படின்னு கேட்டா, இந்த அதிருத்ர வைபவம் வந்து எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் இன்பம் தரக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோன்றது. இதுல ஷோடச உபச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபச்சாரம்னா எல்லா விதமான மந்திரங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்பாளும் சுவாமியும் சாவகாசமா உட்காந்துருக்கா. அப்படி உட்கார்ற பொழுது அவளுக்கு வந்து சத்திரம் சமர்ப்பஜாமி, சாமரம் சமர்ப்பஜாமி, பீஜம் சமர்ப்பஜாமி, நிருத்தியம் சமர்ப்பஜாமின்னு ஒன்று சொல்றோம். சத்திரம்னா வந்து கண்ணாடி காமிக்கிறோம், சாமரம்னா அவளுக்கு விசிறி விடுறோம், வியஜனம் சமர்ப்பஜாமின்னு விசிறி விடுறோம். அதுக்கப்புறம் ஆந்தோளிகிரான் சமர்ப்பஜாமின்னு சப்தங்கள் நாத சப்த சுரங்களை பாட சொல்றோம். ராஜோபச்சாரான் சமர்ப்பஜாமிங்கிறோம். தேவதைகள்லாம் எந்த மாதிரி பூஜை பண்றாலும் அந்த உபச்சாரத்தை நான் பண்றேன்னு நம்ம அந்த பூஜையை பண்ணிக்கிறோம், பூஜா சமர்ப்பணம் பண்றோம். அதுக்கப்புறம் கீதம் சமர்ப்பஜாமி, நிருத்தியம் சமர்ப்பஜாமின்னு கண்ணாடி காமிக்கிறோம், நிருத்திய வாத்தியம் சமர்ப்பஜாமி, சப்த சுரங்களை பாட சொல்றோம். அஸ்வான் ஆரோஹயாமி, நல்ல ரத்தத்துல உட்காந்து உங்களை கூட்டின்னு போறோம், பிரார்த்தனை பண்றோம். எல்லா விதமான இந்த ஷோடசோபச்சாரங்கள் பண்றதுனால சுவாமி ரொம்ப மனசு ரொம்ப குளிர்ந்து நமக்கு எல்லா விதமான உடனே அனுகிரகம் பண்றார். அந்த உடனே கொடுக்குற ரெமெடி சடன் ரெமெடி இல்ல, இது வந்து பெர்மனன்ட் ரெமெடி வேணுங்கிற பிரார்த்தனைக்காகத்தான் அந்த ஷோடசோபச்சாரம். நீங்க சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. நம்ம சாப்பிடுற சாதம்னு சொல்லக்கூடிய அரிசியிலேயே அரியும் சிவனும் கலந்து இருக்கிற மாதிரி இங்க எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு
ஒருமித்த மனதோடு செயல்படும் பொழுது அந்த ஆண்டாள் சொல்ற மாதிரி கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான ஒரு உணர்வுகள் இங்க கிடைக்கிறது. எல்லாருக்கும் எல்லா விதமான சேமமும் கிடைக்கணும். மொத்தத்துல இந்த அதிருத்ரம் நடத்தப்படுவதன் நோக்கம் அதை மட்டும் கொஞ்சம் விளக்கமா நடத்தப்படுவதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வே ஜனா சுகினோ பவந்து ஆசேத் ஹிமாச்சல பரியந்தானாம் சர்வேஷாம் பாரதீயானாம். பாரத தேசம் மாத்திரம் இல்ல, 14 லோகத்துல வசிக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கணும். சுவாமிகிட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரே பிரார்த்தனை இதுதான். இதுக்கு ஏன் அத்திருத்திரம் பண்றோம்? இந்த அத்திருத்திரம் பண்ணினா தான் சுவாமி உச்சி குளிர்வாரா அப்படின்னா அதுவும் வேதம் தான் சொல்றது. வேதம் தான் நமக்கு பிரமாணம். வேதத்துல சர்வப்பிராயச்சித்தம் தான் இந்த ருத்ரம் தான் சொல்லணும். ருத்ரத்தை ஏன் சொல்லணும்னா, ருத்ரம் தான் வேதத்துல நடுவாக இருக்கக்கூடிய பிரமாணமான மந்திரம். வேதம் சப்தகாண்டம். இந்த சப்தகாண்டத்துல நடுவாக இருக்கக்கூடிய மந்திரம் ஸ்ரீருத்ரங்கிற நமக பிரஷ்னம். அந்த ஸ்ரீருத்ரங்கிறதுலே மத்தியமா ரத்னாகரமா இருக்கக்கூடிய மந்திரம் நம சிவாய ச. அந்த நம சிவாயாங்கிற மந்திரத்தினால எல்லாரும் உச்சாரணம் பண்றதுனால சுவாமி உச்சி குளிர்றார். எல்லா விதமான பிராயச்சித்தங்களும் அதில் அடங்குறது. எல்லா விதமான பாபங்களும் போறது. நாம பண்ணாத யாருமே பாபம் பண்ணாம இருக்க முடியாது. நடந்தா ஏதோ ஒரு உயிரினங்களை பிடிச்சிடும். புல்ல மிதிக்கிறோம், அதுல ஒரு புழு மாட்டிடுறது, அதுவும் நமக்கு தோஷம் தான். இந்த மாதிரி நிறைய பாபங்கள் பண்றோம். தெரிஞ்சே நம்ம மனசால ஒரு சில பாபங்கள் பண்றோம். அம்மா நம்ம எவ்வளவு தானம் பண்ணிப்போம், கரெக்டா சிக்னல்ல எடுக்கிற போது ஒருத்தர் கேட்பாரு, எடுத்து கொடுக்க முடியாது, அது தோஷம் தாங்கிறார். இந்த மாதிரி நிறைய பாபங்கள்லாம் பண்ணினால எல்லா விதமான பாபத்துக்கும் பிரம்மஹத்தியாதின்னா பசு பிராமணவத பிரம்மஹத்தியா பசுவதன் பண்ணாலும் அதுவும் பிராயச்சித்தம் இதுல போறது. இந்த பாபங்கள்லாம் போறதுடா அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட மகா பிராயச்சித்தம் தான். இதுக்கு மேல பிராயச்சித்தமே கிடையாது. மகாபாரத யுத்தம் முடிஞ்ச கிருஷ்ண பரமாத்மாவே அத்திருத்திரம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவர் நேர விஷ்ணுலோகம் புறப்பட்டு போறாராம். அந்த மாதிரியான ஒரு புராண கதைகளும் சொல்றார். அதனால தான் இந்த அத்திருத்திரம்ங்கிறதே எங்க வாத்தியார், எங்க குருநாதர், எங்க எல்லாரும் நடராஜல வாத்தியார், இவர் சொல்லி எல்லாம் தீர்மானம் பண்ணி ஃபவுண்டரா ஆரம்பிச்சு தொடர்ச்சியா அதை பண்ணிட்டு வருவோம்னா அது சாதாரண காரியம் இல்லை. ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியது. எல்லா மதுரையில உள்ள ஜனங்கள் மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்தையுமே நாங்கள் எல்லா விதமான காரியங்களும் போய் பார்த்துட்டு இது சிங்கேரி ஆச்சாரியாரோட பரமானுகிரகத்திலையும் காஞ்சி ஆச்சாரியோட பரமானுகிரகத்தோடு கூடியும் இந்த அத்திருத்திரமானது ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கு. எப்பொழுதும் 14 நாள் நடத்துவோம். அதை 13 நாள் 14 நாள் நடத்துவோம். டெய்லி ஒரு 1000 பேர் அன்னதானம் எல்லாம் பிரமாதம் நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த தியாக பிரம்ம உற்சவம் சங்கீத சத்குரு சமாதி நடக்கிறதுனாலையும் ஊடையில 19ஆம் தேதி அமாவாசை வந்துட்டதுனாலையும் நாங்க 8 நாளா குறைச்சுன்னு ஒரு நாள்ல 2 ஆவர்த்தி நமக்கு சங்கிய பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக சங்கியை கூட்டிட்டு நாட்களை குறைச்சுட்டு இருக்கோம். அதனால 28ஆம் தேதியோட பூர்த்தி பண்றோம். இந்த 27ஆம் தேதி பூர்ணாகுதி நடக்க போகுது. இந்த பூர்ணாகுதியில ஏதாவது ஒரு சிம்பிளா சொல்லணும்னா கான்செப்ட் ஒண்ணுதான். கான்செப்ட் மீன்ஸ் என்ன? நமக்கு தேவை விடுதலை. ஆனா நம்ம தியாகிகள்லாம் என்ன பண்ணா, ஒருத்தர் ஒரு ரூபமா ஃபைட் பண்ணாலும் சத்தியாகிரகத்தோட ஒருத்தர் பண்ணார், ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துன்னு போனார். அந்த மாதிரி பல ரூபத்துல பல பேர் போனார். ஆனா கான்செப்ட் நமக்கு எல்லாருக்கும் விடுதலை வேணுங்க. அது மாதிரி சுவாமி எந்த ரூபத்திலேயாவது நாம திருப்திப்படுத்திடணும். அது எந்த ரூபத்தை அந்த ரூபம் பண்ணாலும் 10,000 பேருக்கு வில்லேஜ்ல பிராஞ்சில் நாங்களாம் 4:30 மணி வரையும் இருப்போம். யாராவது ஒருத்தர் தத்தாத்திரேய சுலபமா சாதம் இருக்கான்னு ஒருத்தர் ஓடி வந்தாருன்னா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா சிரமம், அது லோபம் ஆயிடும். அதனால எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சில இடங்கள்ல சொன்னா நீங்க அன்னதானமா இலை போட்டு பரமாறுறேன், நீங்க ஒரு தட்டுல கூட வர்க்கானமா வச்சு கொடுத்துடலாமே. அது எங்க வாத்தியார் விகடாதிநாதோ குண்டோதர திருப்தான்ன போஜனஸ்ய அப்படிங்கிற மாதிரி மதுரை எம்பதியில ஆலாசிய கஷேத்திரத்துல ஆலாசிய கத்தியத்துல சொல்லியிருக்கு. போஜனம்னா தலைவாத இழ போட்டு நல்லா ஒரு கறி ஒரு கூட்டு வச்சு சாப்பாடு போடணும், அதுதான் போஜனம். அன்னமயம் பிராணமயம் அந்த மாதிரி போஜனம் பண்ணுவீங்கிறதுக்காக தான் நித்தியம் எல்லாருக்கும் அன்னதானம் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மதுரை ஜனங்கள் எல்லோருடைய அனுகூலத்திலையும் கூடி இந்த யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் நடக்கணும், எல்லா விதமான க்ஷேமமும் ஏற்படணும். ஏன்னா பல பேருக்கு மனசுல பல எண்ணங்கள் இருக்கும். ஒருத்தர் குழந்தை பிறக்கணும்னு இருக்கும், ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு இருக்கும், ஒருத்தர் நல்ல படிப்பு வரணும்னு இருக்கும், ஒருத்தர் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் இருக்கும், உத்தியோகத்துல உன்னதமான ஸ்தானம் உத்தமாதிகாரமா கிடைக்கணும்னு இருக்கும். எல்லா விதமான பிரார்த்தனையும் அவளுக்கு வேணுங்கிற பிரார்த்தனைகள் மனக்காமனா சித்தியர்த்தம் தான் சங்கல்பத்தை சொல்லுவார். எல்லா பாப்பங்களும் போய் அவ மனசுல என்ன பிரார்த்தனை பண்றாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரே பிரார்த்தனைக்காகத்தான் அந்த சர்வ பிராயச்சித்தமான அத்திருத்திரத்தை பண்ணிட்டு வரோம். திடீர்னு சுவாமி நம்ம முன்னாடி பிரத்யட்சமாகி பக்தாவின் பக்தியை மெச்சினேன் என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே கேட்க தெரியாது. இப்போ உள்ள மனுஷ ஜென்மால நாம என்ன கேட்போம் சொல்லுங்க? நிறைய தங்கத்தை கொடு, 2000 பவுன் தங்கத்தை கொடு, 2000 கோடி பணத்தை கொடு, 2000 சதுரடி இடத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நல்ல 10 குழந்தைகளை கொடு, அவளுக்கு நல்ல வித்தியை கொடு, இப்படித்தான் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா சுவாமி அதெல்லாம் கேட்க சொல்லல. வேதம் அதெல்லாம் கேட்க சொல்லல. வேதம் என்ன கேட்க சொல்றதுன்னா அனாயாசேன மரணம்,
நம்ம வந்து மீனாட்சி யானவான பூப்பலாக்கு பார்த்துட்டு வந்துட்டு ஆத்துக்கு வீட்டுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே சாஞ்சி நம்மளோட ஜீவன் பிரியணும், அனாயாசேர மரணமா இருக்கணும். இருக்கிற விருது யாரையும் வினயம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணி சாப்பிடக்கூடாது, யாரையும் ஏமாத்தி பொய் சொல்லி திருடி இதில் சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துறாரா சுக்கான் தான் பிரார்த்தனை பண்ண சொல்றது வேதம். ஆனாலும் அதையும் தாண்டி அதே வேதமே என்ன சொல்றதுன்னா, சமகம்ங்கிற அன்பாகத்து மூலியமா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ கல் மண் எல்லாமே எல்லாத்தையும் கொடுக்குற சுவாமிகிட்ட வந்து எனக்கு பிரத்யட்சமாயிட்டார். என்னென்ன வேணுங்கிறத வேத மந்திரமே வாஜஸ்டமேங்கிற மந்திரத்தை ஆரம்பிச்சு என்னென்னலாம் வேணுமோ இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல இன்னி பிறந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காளோ இன்னுமே என்னென்னலாம் கண்டுபிடிக்க போறாளோ அத்தனையும் எனக்கு கூடுறா சுவாமின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணக்கூடிய பிரார்த்தனா மந்திரம். அந்த பிரார்த்தனா மந்திரத்தை சொல்லி இந்த வசோத்தார ஹோமத்தை பண்ணுவோம் பூர்ணாவதியான பிற்பாடு. அதனுடைய விளக்கம் தான் அந்த ருத்ரம் சமகம். ருத்ரம் சமகம். அந்த சமகம்ங்கிறது வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தேவையானதெல்லாம் நீங்க வசோத்தாரா பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. இந்த ருத்ர ஹோமத்துல விசேஷமாக ருத்ரம் வந்து மொத்தம் 14,641 ஆவர்த்தி ருத்ர ஜபம். இதுக்கு 10ல் 1 பாகம் ஹோமம் பண்றோம். இந்த 10ல் 1 பாகம் ஹோமமானது மொத்தம் எவ்வளவு வருதுன்னு கேட்டா 70,000 சொச்சம். இந்த சமக்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு 2,000 சொச்சம் எல்லாம் சேர்ந்து 72,000 ஹோமம். அந்த கடைசி 27ஆவது நாள் அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு அதை வந்து எல்லாரும் காலம்பரை 4 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணியோட 133 பேரையும் பாகமாக பிரித்து 4 பாகமாக பிரித்து அதை ஹோமத்தை பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு இந்த இவ்வளவுனா பண்ணின காரியத்தில் தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம ஏதாவது தவறுகள் செய்திருப்போம். இந்த தவறுகள்லாம் போகணுங்கிறதுக்காக இந்த இப்போ சொன்னாப்புல இந்த சமக்க மந்திரத்தை வச்சு வசோர்தாரா ஹோமம்னு ஒன்று பண்ணுறது. இந்த வசோர்தாரா ஹோமத்தில் என்ன ஆரம்பம்னு கேட்டால் பாஜஷ்டமேன்னு ஆரம்பம். பாஜகான்னா என்னன்னா அன்னம்னா என்னன்னா நம்ம எல்லாருக்கும் பயம் நிறைய சாப்பிட சாதம் வேணும். அது நமக்கு மட்டும் இல்லை, கேட்குறவன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை. இந்த மாதிரி இப்போ 1000 ஜனம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது, இன்னைக்கெல்லாம் 1500 பேர் சாப்பிட்ருக்கான். இந்த மாதிரி எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குற அளவுக்கு நீ எனக்கு அன்னத்தை கொடு அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். முதல்ல அதுதான் ஆரம்பமே. அதை முடிச்சுட்டு அதுலேருந்து ஆரம்பித்து இவர் சொன்னாப்புல உலகத்தில் இதுவரையில் என்ன உண்டாயிருக்கோ இன்னும் என்ன உண்டாக போகிறதோ அதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு. இதெல்லாம் வேணும் அப்படின்னா நிறைய சேர்த்து வச்சு பண்ணுறதுக்காக கிடையாது. அன்னைக்கு ஒருத்தரோட இன்னும் எனக்கு ஏதாவது குழுன்னு தயவு செஞ்சு போய் கேட்டு பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்மளாம் உழைச்சி அதுக்கு தகுந்த ஊதியத்தை அனுபவித்து அதுக்கு தகுந்தாப்புல சுவாமிக்கும் சேர்த்து செய்யணும். சுவாமிக்கு எல்லாம் செய்யறது எதுக்கு? நிவேதனம் தான். நீ எனக்கு கொடுத்துருக்க, அதை உன்கிட்ட காட்டிட்டு நான் சாப்பிட்றேன், அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் சுவாமி நிவேதனம். சுவாமியே சாப்பிட ஆரம்பிச்சா ஒருத்தரும் கொடுக்க மாட்டான். உழைப்பின் உன்னதத்தை உயர்த்தியவரே, உணவுக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கறத சொன்னவரே நம்ம மதுரை சொக்கநாதர் இல்லையா? பிட்டுக்காக மண் சுமந்து பெரும்படிப்பட்டவர் இல்லையா? இதுல விசேஷமா என்னன்னு கேட்டா மதுரைக்கு ரொம்ப பெருமை உண்டு. பூலோகத்துல கைலாசம் இதுதான், மதுரை தான். அவரே சொல்றார், ஹாலாசிய மகாத்மியத்துல சொல்றார், பூலோக கைலாசத்துல நான் இருக்கேன், நீ என்னை விட்டு கைலாசம் வரைன்னு தேடி வராத, நேபாளத்துல போய் அந்த ஆர்டர்லாம் வாங்கிட்டு சிரமப்பட்டு வராத, நீ மதுரைக்கு போ, கைலாசம் தான் அப்படின்னு ஆலாசிய மகாத்மியத்துல இந்த க்ஷேத்திர புராண மகிமையில அதை எடுத்து சொல்றார் அவர். நான் தான் வாரணாசியில உட்கார்ந்துருக்கேன், நான் தான் சிரம்பரத்துல ஆடின்னு இருக்கேன், நான் தான் காலஹஸ்தியில இருக்கேன், இது எல்லாத்துக்கும் அடிமுடியாக இருக்கிறவன் நான் தான் மதுரையில சுந்தரேஸ்வரனாக இருக்கேன். முதல்ல உண்டான ஸ்வயம்பூலிங்கம் மதுரை தான். அதனால்தான் மதுரையில பாண்டியம் முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே 14 லோகத்திலையும் எல்லார் முதுகுலையும் அது விழுந்தது அந்த அடி. பிராணிகள், மனுஷால், ராஜா, அடிச்ச ராஜா முதுக தடவரான், அடி வாங்கின பரமேஸ்வரம் படுத்து தூங்கிட்டு இருக்கார். அதனால அப்படியாப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல ஒரு ருத்ர ஆராதனம் பண்ணா கோடி ருத்ர ஆராதனம் பண்ண பலன் உண்டு. அப்படியாப்பட்ட இந்த க்ஷேத்திரத்துல இது 10 வருஷமாக 15 வருஷமாக தொடர்ச்சியா இவ்வளோ பெரிய காரியம் நடக்கிறது அப்படின்னா
அது மீனாட்சியினுடைய அனுகிரகமும் சுந்தரேஸ்வருடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் நடக்கிறது. இந்த மாதிரி வைபவத்துக்கு இவர் சொன்னாப்புல அனாஹூதா அத்வரம் கச்சேத்துன்னு சமஸ்கிருத வாக்கியம். யாரும் கூப்பிடாமல் நீ யாகத்துக்கு போயிடு அப்படிங்கிற ஒரு கல்யாணம்னா கூப்பிடாம போகாத. ஆனால் யாகம் நடக்கிறதுனா கூப்பிட்டா கூட போயிடும் அப்படின்னு சொல்லி வேதம்லாம் சொல்லி தருது. அப்படியாப்பட்ட இந்த பெரிய காரியத்துக்கு இன்னும் எல்லாரும் இந்த லோகத்தில் இருக்கிறவா, மதுரையில் இருக்கிறவா எல்லாரும் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணி எல்லாம் கேட்டா. இந்த மாதிரி லோகத்தில் திடும்னு பார்த்தேன்னா எனக்கு 70 வயசு ஆகுது. இந்த 70 வயசுல மேகம் உடஞ்சி விழுந்து நான் கேள்விப்பட்டதில்லை, பூமி வெடிச்சு பார்த்ததில்லை. ஆனால் இப்போ வருஷா வருஷம் 5-6 இடத்துல வேகம் முடிஞ்சு திடும்னு தண்ணி பெரிய டாங்கு உடஞ்சி விழறாப்புல விழுறது. லோகம் முழுக்க பாதி காலி ஆகிடுது. அதெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா பகவானை தான் பிரார்த்தனை. சரி, பகவானை பிரார்த்தனை பண்ணா மகாவிஷ்ணுவையோ பிரம்மாவையோ இந்த மாதிரி துஷ்டத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணுற மூர்த்தி ருத்ரன் ஒருத்தந்தான். அதனால தான் ருத்ரனை பிரார்த்தனை பண்ணு அப்படின்னா. ருத்ரனை பிரார்த்தனை இந்த மார்கழி மாதம் மகாவிஷ்ணுக்கும் ரொம்ப சிறந்த மாதம். அதனால் இந்த மாதத்தில் எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிக குளிர் அதிக வெயில் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு நிதான ஒரு ரூபமாக இருக்கக்கூடிய மாதம் இது. அப்படியாப்பட்ட மாதத்தில் இங்கே வந்து நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணி எல்லாம் கேட்டால் இந்த லோகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும். ராஜ்யாங்கத்தில் இருக்கிறவாலும் தர்ம மார்க்கமாக ராஜ பரிபாலனம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி மீனாட்சியும் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். தாரா கட்டாயம் இதான் இந்த வசோத்தாரா ஹோமம் என்ற கட்டை. இதுக்கு கீழே 2 ஸ்டாண்டு வச்சு அந்த வசோத்தாரா சொல்றது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். நிறுத்தி அந்த மந்திரம் முழுக்க சொல்ற வரையிலும் இந்த குழாய் வழியாக இந்த தாரையாக நெய் விழணும். நடுவில் வச்சு நிற்கக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்புல அது நெய்யை ஜலம் மாதிரி உருக்கி அதை விட்டு அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். அப்போ சுவாமி கீழே பார்த்தா ஒரே சாம்பலாக இருக்கும், மத்தியில் பார்த்தா அக்னி குழம்பு. இந்த அக்னி குழம்பு தான் சுவாமி ஸ்வரூபம். அதுக்கு மேலே பார்த்தா ஒரே புகையாக இருக்கும். இது மத்தியில் இருக்கிற இந்த அக்னி குழம்பு நல்லா தங்கத்தை காய்ச்சி ஊற்றினா எப்படி மஞ்சேர்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த தங்க ஸ்வரூபம் தான் பகவான். ஏன்னா வேதத்திலேயே அது சொல்றது, ருத்ரோவா ஏஷா எது அக்னி. ருத்ரன்னா யாரு அப்படின்னா அக்னி தாண்டா, அக்னி ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்றது. ஒரு காலத்துல தூரதர்ஷன்ல ஓம் நம சிவாய நாடகம் போட்டிருந்தார். அதுல பார்த்தா அக்னி குழம்போட பரமேஸ்வரன் ஆடுறாப்புல போட்டிருப்பார். அந்த அக்னி குழம்பு தான் சுவாமி. அதனால அந்த சுவாமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அக்னியை பிரார்த்தனை பண்ணா நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் ஸ்ரேயஸும் கிடைக்கும்னு சொல்லி பிரார்த்தனை. அந்த அக்னியில வந்து 9 கஜம் புடவை, அப்புறம் திருமங்கல்யம், அப்புறம் மெட்டி இதெல்லாம் போடுறதுடைய தாத்பரியம் தெரிஞ்சுக்கலாமா? சுவாமி அம்பாளை அந்த அக்னியில ஆவாகனம் பண்ணி அவளுக்கு உபச்சார பூஜைன்னு 16 விதமான உபச்சார பூஜை இருக்கு. ஆத்துக்கு நம்ம ஒருத்தர் வந்தா உட்காந்துக்கோ அப்படின்னு ஒரு குறிச்சி எடுத்து போடுறோம், அதுல உட்காந்து வைக்கிறோம். நல்லா இங்க தங்குங்கிறோம். அவளுக்கு குளிக்க, படுக்க, தூங்க சகல விதமான வசதியும் பண்ணி கொடுத்தோம். ஆகாரம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாப்புல பகவானை ஆஹ்வானம் பண்ணி நீ இந்த அக்னி ஸ்வரூபத்துல இரு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்க பண்றோம், எங்களுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதை ஆவாகனம் பண்ணும்போது ஒரு குழந்தைய வச்சு நம்ம எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி இந்த குழந்தைக்கு வளர்க்குறாப்புல ஆவாகனம், உபச்சாரம், பூணல், வஸ்திரம், ஸ்நானத்துக்கு ஜலம் எல்லாம் அவள் கொடுத்து ஆகார ஸ்தானத்துல இந்த பூர்ணாவதிக்கு நிறைய விதமான திரவியங்கள் வாழ்ந்துருப்பா. அதெல்லாம் அந்த ஆகார ஸ்தானத்துல போட்டு தாம்பூலங்கள்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஃபுல்லா உட்கார்ந்துருக்கும் போது பிரார்த்தனை பண்றதுதான் இந்த வசோத்தாரா. அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் நமக்கு வேணுங்கிறத அனுகிரகம் பண்றார், மன நிறைவு கிடைக்கும்னு சொல்ல வரேன். ஆமா, இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டோம். இது வந்து பாக்கியம் டிவில நமக்கு தெரியப்படுத்துறது, நமக்கு தெரிய வருதுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். அதை வந்து இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்குறா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் ஒரு கல்யாணமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு நிகழ்ச்சியின் மூலமா
தெரிஞ்சுக்கும் போது மனசுக்கு ஒரு இதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் கிடைக்கணும் அப்படின்னா, நம்மாத்துக்கும் ஒரு கல்யாணம் வரணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் வரணும், என் பிள்ளைக்கும் கல்யாணம் வரணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கும் போது லோகத்திலே கல்யாணமயமா இருக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கு இல்லையா? அதை கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்குறது, பாக்கியம் டிவி வழங்குறது, அடியன் மீனாட்சி ராமச்சந்திரனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாக்கியம்ங்கிறத வேதமே நிறைய இடத்துல சொல்றது. பாக்கிய சூக்தம்னு ஒன்னே சொல்றது. இந்த பாக்கியம்ங்கிறது பொம்மநாட்டிகளுக்கு சௌபாகியவதி அப்படின்னு போடுறது. அவ எல்லா விதமான பாக்கியங்களையும் அடையக்கூடியவள் அப்படின்னு சொல்றது. அதனால அப்படியாப்பட்ட இந்த பாக்கியம் பேரை வச்சிருக்கிற இந்த டிவிக்கும் இதனால ஸ்ரேயஸ் நிறைய கிடைக்கிறது. கல்யாணம் கல்யாணம்னா கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு இருக்கு. அது மங்களமாக இருக்கக்கூடிய பேர் தான் கல்யாணம்னு பேரு. அதனால்தான் கன்னிகா தானம்னு இருக்கிறத கல்யாணம்னு தமிழ்ல மாத்திருக்கு. ஓ, இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்கு அதுல. கல்யாணம்ங்கிறதே மங்கள சொல்லு. அதனாலதான் அது கல்யாணத்துல அந்த கல்யாண ஜுவல்லர்ஸ்னே கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு தங்கத்துக்கு பெருமை ஜாஸ்தி. அதனாலதான் எங்க தாத்தா சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு சாலம் கிருத கன்னிகா தானம்னு சொல்லுவார். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகை போட்டு கொடுக்குறோம் பொன்னேம்பர். இன்னைக்கு அந்த வகையில கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு இதமா இருக்கு. मीनाक्षी सुंदरेश्वराभ्यां नमः। लोकक्षेमार्थे यं कर्पूरज्योतिः हर नमः पार्वती पदये महादेव श्यामला वीरनिलये வெற்றிவேல் முருகனுக்கு
ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.